அழகான புடவை. கனவுல கூட இந்த மாதிரி புடவை கட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அவர் வந்த உடனே காட்டணும். எப்போ வருவாரோ? பிரியா, பிரியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலிங் பெல் அடிக்கிறேன் தெரியுமா? உனக்கு கேட்கலையா? நீங்க உள்ள எப்படி வந்தீங்க? மேடம், இது என்னோட வீடு. என்கிட்டயும் ஒரு கீ இருக்கு. ஆமா, சாரி நல்லா இருக்கு. யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். அது சரி, இந்த சாரி நீ கட்டி நான் பார்த்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த புடவை இருந்தாதானே? இன்னைக்குதான் முதல் தடவை கட்டுறேன். அர்ஜுன் கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த புடவைல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? அர்ஜுன் வந்தானா? நான் கிஃப்ட் எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொன்னல, மறுபடியும் ஏன் வாங்குன? அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு, வற்புறுத்தினாரு. இத பாரு பிரியா, I cannot accept this. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கலன்னா அர்ஜுன் வருத்தப்படுறாரு, வாங்குனா நீங்க வருத்தப்படுறீங்க. வாங்கிக்கிட்டா மட்டும் என்னங்க தப்பு இருக்கு? இத பாரு பிரியா, ஒருத்தர்கிட்ட ஒண்ணு வாங்கணும்னா அதை திருப்பி கொடுக்கிற தகுதி நம்ம கிட்ட இருக்கணும். அதனாலதான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். எனக்கு புரியுது, மறுபடியும் இதே மாதிரி காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியாது. நீங்க எப்ப பெருசா சம்பாதிப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுப்பீங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வரும்போது அதை வாங்குறதுல தப்பே இல்ல. திருப்பி கொடுக்கறத பத்தி நீங்க தான் யோசிக்கணும். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன். நீங்களும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, கிடைச்சதும் வேணாம்வீங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு புடவை உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? கனவுல கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப இப்போ ஒண்ணு சாக்லேட் வாங்கி கொடுக்கல. சாக்லேட் சாப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல. அததான் ஒண்ணு புரிஞ்சுக்க சொல்றேன் பிரியா. எனக்குள்ளேயும் நிறைய ஆசைங்க இருக்கு. இருக்கலாம், ஆனா நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து நான் அப்படிதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? இத பாருங்க, நான் ஒன்னும் அவரை வாங்கி தர சொல்லி கேட்கலாம், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் அவர் ரொம்ப வற்புறுத்தினாரு, அதான் வாங்கினேன். That's all. அதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. போய் குளிச்சிட்டு வாங்க. உங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பாரும் ரசமும் சேர்ந்து சாப்பிடலாம். Come in, my boy. குட் மார்னிங் சார். Good morning. Rahul, this is Anjali, my brother's daughter. Anjali, he is Rahul. இருக்கிறவங்களே brilliant and sincere person. Not bad. Okay. ஹலோ. Hi. By the by, உன்னை அர்ஜென்ட்டா எதுக்காக வர சொன்னேன்னா? எனக்கு தெரியும் சார், புது ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்காக தானே. அதுதான் இல்ல, நான் அந்த விஷயம் பேசுறதுக்காக உன்னை கூப்பிடல. அப்புறம் அஞ்சலி இப்ப வைசாக்ல தான் இருந்துகிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. வைசாக்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி இப்ப எங்க கூட இருக்கிறதுக்கு வந்திருக்கா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அஞ்சலி சென்னையை சுத்தி பார்க்கணுமா. சோ நீதான் கூட இருந்து சென்னையில இருக்கிற பெஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சுத்தி காட்டணும். Yes, I'm totally new. எங்க எது கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பரவாயில்லைங்க, பாஸே பர்மிஷன் கொடுத்துட்டார்ல. 2 நாள் என் கூட சுத்தி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கே பிடிக்கும். அம்மாடி, ஏன் டென்ஷன் தீர்ந்தது. இந்த நிமிஷத்துல இருந்து அஞ்சலியோட ஒர்க் தான் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் ஒர்க் நெக்ஸ்ட். ஓகே பாஸ். ஹாய். நீங்களா? எஸ். என்னாச்சு? வேற யாரையாவது எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன திடீர்னு? ஏன் வரக்கூடாதா? நீங்க வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா? சாரி, ப்ளீஸ் உள்ள வாங்க. தேங்க்யூ. உங்களுக்காக தான் கொண்டு வந்த, வாங்கிக்கோங்க. எதுக்குங்க இதெல்லாம்? வேண்டாங்க. பசங்களை பார்க்க போகணும்னு சொன்னா சாக்லேட்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே உங்களை மாதிரி அழகான பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னா உங்க அழகுக்கு ஏத்த கிஃப்டா கொண்டு வரணும்ல, வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. நேத்து தானே லேட்டு சாரி வாங்கி கொடுத்தீங்க. அது நேத்து, இது இன்னைக்கு.
பிடிக்காது, ராகுலுக்கு கூட பிடிக்காது. ராகுலுக்கு பிடிக்காதா? இது உங்க லைஃப்ங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். யாருக்காகவும் நமக்கு பிடிச்சத விட்டு கொடுக்க கூடாதுன்னு நேத்து தானே சொன்னேன், அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? இருக்கலாங்க, ஆனா இது நச்சுன்னு நல்லா இருக்கும். உங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டா அத வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ராகுலுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. ராகுலுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லையேங்க. உங்க அழக ரசிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கோங்க. யோசிக்காதீங்க பிரியா, எனக்காக இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வாங்களேன். இதான் கடைசி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. ஓகே ஓகே, நீங்களா கேட்டாதான் இனிமே நான் வாங்கிட்டு வருவேன். சரியா? சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்களேன். நான் இந்த ட்ரெஸ்ல இவ்வளவு அழகா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ராகுல் மட்டும் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தாருன்னா ராகுலுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருச்சுன்னா எப்பவுமே நான் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன். லைஃப் செம்ம ஜாலியா இருக்கும். எவனா இருந்தாலும் அசந்து போற அளவுக்கு உன் அழகு, மென்மையான உன்னோட இடுப்பு, பஞ்சு மாதிரி இருக்க உன் கால, இந்த அழக ரசிக்க தெரியாதவன் உயிரோட இருக்கிறதே சுத்த வேஸ்ட். ஏன் இந்த பெண் எழுதவே மாட்டேங்குது? பேனாவை டெய்லி யூஸ் பண்ணாதான் நல்லா எழுதும். அப்படி இல்லைன்னா ஒன்னே இங்கு வரைஞ்சிடும், இல்லைன்னா லூஸ் ஆகி லீக் ஆயிடும். தெரியாம ஏதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்கெட் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? எங்கன்னு சொன்னீங்கன்னா? இப்படி சும்மா கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. அது இல்லைங்க. I don't want any explanations. Come with me. நீ சாரியில கூட ரொம்ப அழகா இருக்க. நீங்க கிளம்புங்க, ராகுல் வர நேரமாச்சு. அதுக்குள்ளயா? நீங்க கிளம்புங்க. ஓகே, பாய். பிரியா, பிரியா, இங்க இருக்கீங்க. என்னங்க மத்தியானம் சாப்பிடலையா? சாப்பிட்டேனே. ஓ, வெச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆபீஸ்ல டெலிகேட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டேன். சரி, போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. இப்பதான் மறுபடியும் அவங்களோட சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ரு. இன்னைக்கு என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கலையே.